வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தளபதி அவர்களை எவெல்லாம் வெளியில் வர சொல்லுங்க, பனையூர் விட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களோ, தலைவன் பனையூரில் உட்காந்துக்கிட்டே வச்சாரு பார் ஆப்பு பெருசா. இது பத்தாததுக்கு இந்த மீடியாக்கள் வேற அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வேகம் எடுக்கும் விஜயின் அரசியல் பயணம் அப்படிங்கிறாங்க. திமுக தலையில் இடியை இறக்கிய விஜய் அப்படின்னு நேத்துல இருந்து நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு ஹாட் நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு விலகி தாவேகாவில் இணையறதா ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. 90% கன்ஃபார்ம்டு நியூஸ் இது. 10% சேர்ந்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட போகுது, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு தானே இருந்தோம், நம்ம ஏன்டா டே கூட்டணியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது மதிங்கடா, ஜஸ்ட் அவங்களை யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடாதீங்க தப்பு அப்படின்னு சொன்னால் யார் கேட்குறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் கூடி பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் கட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. அங்கே போகாமல் எதுக்கு இங்கே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம், அது இல்லாமல் சீட்டும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த பேரும் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று தனியாகவே போடுறேன், இவங்களை வச்சு செய்வோம் நம்ம. சரி, இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அதாவது இப்போ இந்த அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மரணத்தை கண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இப்போ இவரு வந்து நம்மளை பார்த்து மன்னராட்சின்னு சொல்லிக்கிட்டு இவரு மன்னர் மாதிரி நடந்துகிட்டு இருக்காப்ல. வீட்டை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்குங்க. இருங்க பாய், ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். அமைச்சரே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி அஜித்குமார் மரணத்திலேயே இவ்வளவு முடிச்சுக்கள் இருக்கு, இந்த அளவுக்கு வந்து காவல்துறை அநியாயம் பண்ணியிருக்கு, யாரோ ஒரு பொம்பளை அந்த நிக்கிதான்றவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் இது இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த 4 வருஷத்துல திமுகவோட ஆட்சி காலத்தில் எத்தனை காவல் நிலைய மரணங்கள் இருக்கும்? ஏன்னா நம்ம அப்பா அவர்களே வந்து சட்டசபையில் சொல்றாப்புல, சாத்தாங்குளம் கேஸ் மாதிரிலாம் இங்கே ஒன்று கூட நடக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் தோண்டி பார்த்தா 24 லாக்அப் டெத்து, அஜித்குமாரோட சேர்த்து 25 லாக்அப் டெத்து. விடுவாரா என் தலைவன்? கூப்பிடுறா எல்லாரையும் பனையூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இப்போ இங்கே பனையூரில் 21 குடும்பங்கள் வந்து அவரை சந்திக்குது. போலாம். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாது. என்ன காரணம்? அப்படியே ஊற்றி மூடி மறைச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. ஆனால் அஜித்குமார் மட்டும் மக்கள் போராடினாங்க அப்படின்றதால வெளியில் தெரிஞ்சிச்சு. உடனே காம்பன்சேஷன் பேச போகிறாங்க. முதல்ல அமைச்சர் போகிறாரு, 50 லட்சம் தரேன் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இழப்பீடு, இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்ற பேரில் கொடுத்து அந்த குடும்பத்தையே வச்சு செய்கிறாங்க. மௌனம், எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, அரசாங்கமே நாங்கள் தான்டா, நாங்கள் கொடுக்குற அரசு வேலை தானே நீ இருக்கணும், உன்னையை வச்சு செய்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அஜித்குமாரோட தம்பிக்கு இந்த இழப்பீடாவது கொடுத்தீங்க பரவாயில்ல, அடிச்சு கொண்ட மிச்சருக்கு 24 பேருக்கு எந்த இழப்பீடுமே தரல. சரி, அந்த கேஸ் எல்லாம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கட்சியும் இதை தோண்டல. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் மொத்த பெரியும் கூப்பிட்டு ஒரு பெரிய டீமே அவங்களோட டிஸ்கஸ் பண்றாங்க. டிசம்பர் 31 அடிச்சு கொண்டாங்க. அது வந்து சனிக்கிழமை பிடிச்சி, வெள்ளிக்கிழமை நைட்டு பிடிச்சிட்டு போனாங்க, சனிக்கிழமை காலையில் சாவடிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாம சாவடிச்சாங்க. சாவடிச்சிட்டு என்னையும் 3 நாள் கட்டி வச்சுட்டாங்க, கேஸ் கொடுக்க கூடாதுன்னு. எதை வந்து எங்களுக்கு எந்த கட்சியும் அவ்வளவு போராட்டம் பண்ணல. முறையா வந்து விஜய் சார் தான் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க பிரச்சனை எல்லாம் நேர்ல கேட்டு ஒருத்தர் தனித்தனியா பேசி, சரிம்மா நான் இருக்கேம்மா, லாயர் இல்லனாலும் நான் லாயர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் என்ன காரணம்னா, எல்லாருக்கும் உரிய நீதி கிடைக்கணுங்க. லாக்அப் டெத் மரணம் அப்படின்றது அஜித்குமாருக்கு நடக்கும் போது எல்லாரும் பொங்கி எழுந்தோம். மிச்சம் 24 பேருக்கும் நடந்திருக்குல்ல, அப்பவும் நம்ம பொங்கி எழுந்திருக்கணும்ல. சோ அந்த குடும்பத்துக்கு உரிய நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுனால தளபதி அவர்கள் இப்போ ஒரு குடும்பத்தையும் சந்திச்சுட்டு வராரு பனையூர்ல. ஆனா இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நேரடி அரசு வேலை கொடுக்காம அரசு வேலைக்கு கீழே இருக்க ஒரு ஏஜென்சி கீழே இவன் வேலை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜென்சியோட கவர்மெண்ட் டைப்பை கட் பண்ணிச்சுனாக்கா இப்போ இவன் அரசாங்க ஊழியரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சிவகங்கை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல ஒரு தண்ணி இல்லாத காட்டில் இவனுக்கு ஒரு இடத்த 3 சென்ட் இடத்த வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. டைரக்ட் கவர்மெண்ட்ல அது வந்து அது கீழே என்கிற ஒரு நிறுவனம். ரெண்டாவது 80 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு இந்த சுச்சுவேஷன்ல நான் போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க 3 சென்ட். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து டெவலப் ஆகாத ஏரியால இருக்கு. அது கொடுத்து எந்த யூஸும் கிடையாது. இதுதான் இழப்பீடா நான் கேட்குறேன்? பின்ன எங்களையே போட்டு தருவானா? நியூஸை பெருசு பண்ணாதானாக்கா அவங்க பண்ண இஷ்டத்துக்கு பெருசு பண்ணுறாங்க. அவன் எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. விடுவானா, நான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக காலத்தை கொண்டு சுற்றுவாங்க இவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பனுக்கு அப்பன் எப்பவும் இருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி
நான் நம்ம அப்பாவை தான் சொல்கிறேன், நான் அப்பாவுக்கு அப்பா ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் பண்ணுற எல்லா அநியாயங்களையும் வந்து நீ ஒரு பக்கம் பண்ணு, நான் ஒரு பக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சிட்டு போகிற எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது தளபதி அவர்கள். மௌன இருடா, நான் பார்த்துக்கிறேன், இதை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகிறேன். இந்த ஒரு அஜித்குமார் விஷயத்தில் நீ இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கனாக்கா மிச்சம் 24 பேர் விஷயத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பேன், மௌனே நான் வரேன் இருறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குடும்பத்துக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தளபதி அவர்கள் விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஊப்பிகளும் சப்பிகளும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஐ மீன் கேமரா சப்பியை தான் சொல்கிறேன், அது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 2 விஷயத்தை பேசுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஏன் இவர் வந்து பணியூரில் உட்காந்து தான் விசாரிப்பாரா, இவர் நேராக போய் விசாரிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் டெத்தை மட்டும் விசாரிக்காத இவர், அதிமுக காலத்தில் நடந்ததெல்லாம் விசாரிக்க மாட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை கேட்பாங்க. டேய் நாயே, ஏன்டா கொலை பண்ணீங்க, லாக்அப் டெத் ஏன்டா பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு விளக்கத்தை சொல்கிறா அப்படின்னாக்கா, இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் பெருசாக கேள்வி மாரி கேட்க வேண்டாம் எங்களை. அதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்லுவான் இந்த கேமரா சப்பி, அது என்னன்னாக்கா உண்மையான மன்னராட்சி அது இதுதாங்க மன்னராட்சி. இவர் என்னமோ மன்னர் மாதிரி பனையூரில் உட்காந்து பாரான், இவர் உட்காந்து எல்லாரையும் வர சொல்லுவாராம், எல்லாரும் வந்து அங்கே இவருக்கு பதில் சொல்லலாமா, அப்போ உண்மையான மன்னராட்சி இதுதானங்க அப்படிங்கிறான் இந்த கேமரா சப்பி. யாருடைய குடும்பங்களை எல்லாம் லாக்அப் மரணங்கள் நடந்து இறந்தாங்களோ அவங்களுடைய குடும்பங்களை பனையூர்ல இருக்கக்கூடிய ஆபீஸுக்கு கூப்பிட்டு அவங்களை எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு விஜய். பண்ணையாருக்கு வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் டைரக்டா போய் எல்லாம் பார்த்து பேச முடியாதா, அவங்கள வர வைக்கிறீங்க, என்ன இது? டேய் கேமரா சப்பி, அதாவது தளபதி விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை மீட் பண்றாரு அப்படின்னாக்கா அவர் மட்டும் ஒரே ஆளா போய் மீட் பண்ண மாட்டாரு, ஒரு பெரிய ஒரு டீமே அவங்களை மீட் பண்ணுது. அந்த டீம் மொத்தமும் கிளம்பி போய் ஒரு வீடா போறதுக்கு தளபதி அவர்களை இங்க பனையூர்ல பார்த்தா அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து போற எல்லா எக்ஸ்பென்ஷன் தளபதி அவர்கள் தான் பண்றாருன்றது இந்த கேமரா சப்பிக்கு தெரியுமா? தெரியல. இல்ல நீங்களே பாருங்க, ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு அப்படின்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தில் இந்த குடும்பத்தோட பேசும்போது இருக்காங்கன்னா அந்த 15-20 பேரும் அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனா அங்க விசாரிக்கிற சூழ்நிலை இருக்குமா, இல்ல கன்வீனியன்ட்டா இருக்குமா, யோசிச்சு பாருங்க. அதனால தான் தளபதி அவர்கள் அவங்க வந்து போறதுக்கான செலவு, அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தளபதி அவர்களே பண்ணி இங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு திரும்பவும் அவங்க சேஃபா போறதுக்கான எல்லா விஷயத்தையும் தளபதி அவர்களே பண்றாரு. ஏன்னா இங்க பேசினா இருக்கிற கன்வீனியன்ட் அங்க போனா இருக்காதுன்ற அது ஒரே காரணத்தால மட்டும்தான். ரெண்டாவது கிரௌடு சேர்ந்துரும், ஸோ தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் அப்படின்றதால தான். அதாவது நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதை பத்தி நம்ம யோசிப்போம், ஆனா இதை வச்சு ஒரு பிரச்சனை எப்படி பண்ணலான்றதை இந்த ஊப்பிகளும் சப்பிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல மன்னராட்சியை விளக்கம் வேற இவர் கொடுக்கணும். அது இல்லாம இன்னொரு விஷயம் வேற பேசியிருக்கான், அது என்னன்னாக்கா அதான் அந்த அதிமுக காலத்தில் நடந்ததெல்லாம் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா, அந்த டைம்ல நடந்த லாக்அப் டெத் எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. சரி, கடந்த 4 வருஷத்துல லாக்அப் டெத் ஆனவங்களுடைய குடும்பங்களை கூப்பிட்டார் இல்லையா, அதுக்கு முன்னாடி எடப்பாடியாரோட ஆட்சி காலத்துல நடந்த லாக்அப் டெத் அதெல்லாம் பத்தி அதான் அந்த குடும்பங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அது என்ன கடந்த 4 வருஷத்துல மட்டும்? அப்ப அதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்ல இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு நீதி வேண்டாமா? அந்த டைம்ல எத்தனை லாக்அப் டெத் நடந்துச்சுன்றதை எடுத்து சொல்லு, கண்டிப்பா போவாங்க. அந்த டைம்ல தான் அனிதாவோட மரணம் நடந்துச்சு, அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. எல்லா இடத்துக்கும் தளபதி அவர்கள் நேரா போய் பார்த்தாரா இல்லையா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்பவே மக்களா நின்னாரா இல்ல? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் நின்னாரா இல்லையா? சரி, நீங்க சொன்னீங்களே, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அனிதாவோட பேர்ல அரசு மருத்துவக் கல்லூரி வந்து எல்லா மாவட்டத்திலயும் நாங்க தொடங்க போறோம் அப்படின்னீங்களே, தொடங்கிட்டீங்களா? பேர் வந்து நான் தலைவர் கோரிக்கை வச்சிருக்கேன், அனிதாவோட பேர்ல ஒரு மாவட்டத்திலயும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை நம்ம கட்டணும், அனிதா பேர்லயே பண்ணணும்னு தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இல்ல வாயை திறந்தாலே பொய்யா பேசுற சின்னவர் ஒரு பக்கம், இதுல இது விமர்சிக்கிற தகுதி உங்களுக்கு ஏதாவது இருக்காடா கேட்கிற மத்தவங்கள? அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா உடனே இவர் வந்து மக்களுக்கானவரா, இவர் சொல்ற நான் மக்களுக்கான அரசியல் பண்ண போறேன். அப்ப மக்களுக்கான அரசியல் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து திமுக பண்ற தப்பை மட்டும் கேட்க கூடாது, அதிமுக பண்ற தப்பு இருந்தாலும் சேர்த்து கேட்கணும் நீங்க அப்படிங்கிறான். சரிடா, திமுக பண்ண தப்புக்கு முதல்ல பதில சொல்றா, இன்னைக்கு நீங்க தாண்டா சீட்ல இருக்கீங்க, நீங்க முதல்ல பதில சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் ஊத்தி மூடி மறைக்கணும்னு பாக்குறீங்க, சும்மா உருட்ட வேண்டியது இல்லையா? நாங்கெல்லாம் மக்களுக்கானவங்க, இப்படி மக்களுக்கானவங்க அப்படின்னா இந்த 4 வருஷமும் எங்க போனீங்க? அதாவது மக்களுக்கான அரசியல் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் பேசினா போதும், மக்களுக்கான அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த கேமரா சப்பி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிறது அந்நிய சக்தியை நம்ம நாட்டை விட்டு வெளியே திரத்தினாலே போதும். எப்படி பிஜேபியை வெளியே திரத்துறோமோ அந்த மாதிரி திமுக காரனையும் வெளியே திரத்தினா மட்டுமே போதும், மக்களுக்கான ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் 200 ரூபா வாங்கிட்டு திமுக முட்டு கொடுக்குற இவனுக்கு எங்கன்னு தெரியும், அந்த 200 ரூபா கண்ணை மறைக்கும். இப்போ உனக்கு இந்த கேமரா சப்பிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்க கட்சி அந்த திமுக கட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், கொடுமைகள், இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படி அண்ணாந்து பாரு. கேமராவை மட்டுமே க்ளோஸ் அப்ல சப்பிக்கிட்டே இருந்த அப்படின்னாக்கா வெளியில் நடக்கிறது தெரியுமா உனக்கு? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்மளும் வந்து பல வீடியோல தொடர்ச்சியா இவன் பேசுற எல்லாத்தையும் கவுண்டர் அட்டாக் கொடுத்து தற்குறித்தனமா பேசாதரா, கொஞ்சமாவது அறிவை வளர்த்துட்டு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த தற்குறித்தனமாவே தான் பேசிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா திமுக காரன் அப்படிதான் பேசுவான். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.